ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கல்யாண வீட்டு கேசரி எப்படி செய்வாங்களோ அதே போல் வந்து நான் வந்து செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கப் ரவை, 1 கப் சர்க்கரை, நெய், முந்திரி பருப்பு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 1 கப் ரவை எடுத்திருக்கேன்னா 3.5 கப்பு தண்ணி வந்து கொதிக்க வைக்க போகிறேன். சுடு தண்ணி வந்து வைக்க போகிறேன். அது வந்து ஒரு பக்கம் கொதிக்கட்டுங்க. இப்போ வந்து நம்ம வந்து ரவையை வந்து வறுத்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் காஞ்சதும் 3 ஸ்பூன் வந்து நெய் வந்து விட்டுக்கிறேன். ரவையை வந்து வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அதனால் 3 ஸ்பூன் நெய் விட்டுட்டு கூட கொஞ்சம் நம்ம வந்து ரீஃபண்ட் ஆயில் எண்ணெய் இருக்கும் இல்லையா, அதையே வந்து ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு அதில் வந்து காஞ்சதுக்கப்புறம் ரவையை வந்து எடுத்து கொட்டிக்கலாம். போட்டு நல்லா வறுத்துக்கலாம். கைவிடாமல் வருங்க. நம்ம வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அடியில் வந்து ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால் கொஞ்சம் நேரம் கைவிடாமல் கிளறிட்டு சிம்மில் வச்சியே கிளறுங்க. பார்த்திங்கன்னா அந்த நெய்யிலையும் எண்ணெயிலையும் ரவை வந்து இது மாதிரி வேகணும். நல்லா இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து சுடுதண்ணி வந்து காஞ்ச சுடுதண்ணி வந்து ஊற்றணும். பார்த்திங்கன்னா நல்லா பார்த்திங்கன்னா ரவை வந்து கலர் மாறிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து காய வச்சிருந்த சுடுதண்ணி வந்து இதில் வந்து ஊற்றிக்கிறேன். ஊற்றி நல்லா கட்டிப்படாத நல்லா கிண்டி விட்டுக்கணும். அப்படியே ரவை வந்து கொஞ்சம் நேரம் அது அப்படியே கெட்டியாகும். ரவை வெந்துடும். அந்த சுடுதண்ணியில் ஊற்ற ஊற்ற இறுக ஆரம்பிக்கும். இப்போ வந்து நான் வந்து ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கிறேன். எல்லோ கலர் ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கிறேன். கலருக்காக தான் இது வந்து சேர்த்துக்கிறேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. வெறும் வெள்ளையாக செய்கிறதா இருந்தால் கூட செஞ்சுக்கலாம். அந்த கலர்லாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலரி விட்டுட்டு இப்போ வந்து நான் 1 கப் சர்க்கரை வந்து எடுத்திருக்கேன். 1.25 கப் சர்க்கரை வரைக்கும் எடுக்கலாம். அதுக்கு மேலே போனால் ரொம்ப இனிப்பாயிடும். 1 கப் சர்க்கரை 1 கப் ரவை கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப இனிப்பாக இருக்கும், திகட்டிடும். இந்த மாதிரி சர்க்கரையை போட்டு நல்லா கலர்னோடனே கொஞ்சம் வந்து இலக ஆரம்பிக்கும். இப்போ வந்து கொஞ்சமாக வந்து நான் ஏலக்காவும் சர்க்கரையும் நுணுக்கி வச்சுருந்தேன், அது வந்து இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கிறேன். இப்போ வந்து முந்திரி திராட்சையெல்லாம் நெய்யில் வந்து வறுத்து இதில் கொட்டிக்கலாம். 2 ஸ்பூன் வந்து நெய் வந்து சேர்த்துக்கிறேன். முந்திரி கொஞ்சம் திராட்சை ரெண்டுத்தையும் போட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ வந்து அது ரெடியாக இருக்குது இல்லைங்களா, அந்த கேசரியில் வந்து இதை கொட்டிட்டுனா அவ்வளோதான், கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா நெய் வந்து மிதக்க நல்லா கேசரியில் நம்ம நெய்யும் எண்ணெயும் நிறைய ஊற்றினா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கேசரி இந்த கல்யாண வீட்டிலலாம் சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி கேசரி நம்ம வந்து சாப்பிட முடியும். நம்ம வீட்டில் செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஊற்றி செஞ்சுக்கலாம். நம்ம அந்த டேஸ்ட்டில் கொண்டு வரணுன்னா இந்த மாதிரி செஞ்சால் தான் கொண்டு வர முடியும். இதுலேயே வந்து நம்ம பார்த்திங்கன்னா அன்னாச்சி பழம் எசன்ஸ் இருக்கும், அதை கூட கொஞ்சம் ஊற்றி செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அப்புறம் டியூட்டி ஃப்ரூட்டி, அப்புறம் செரி பழம் இதெல்லாம் போட்டாலும் இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம சிம்பிளாக நம்ம செய்கிறது தான் இது. ஆனால் உங்களுக்கு டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே போல் தான் இருக்கும். நல்லா மெத்துன்னு நல்லா சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா எண்ணெய் அதுவாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம கிண்டும் போதே வந்து பார்த்திங்கன்னா கையில் அந்த கரண்டியில் வந்து ஒட்டக்கூடாது, அந்த மாதிரி வரணும் கேசரி. அப்போ தான் வந்து அந்த கல்யாண வீட்டு கேசரி சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி டேஸ்ட்டில் அந்த மாதிரி பதத்தில் நமக்கு வந்து கிடைக்கும். பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து கரண்டிலே ஒட்டாமல் வருது பாருங்கள், இப்படி தான் வரணும் கேசரி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் செய்யணும் அந்த கேசரி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.